ஸோ ஹாய், இனி அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ சைடு ஸ்டிச்சிங், சரிங்களா? ஸோ சைடு ஸ்டிச்சிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க்கிங் வந்து எப்படி பண்ணி சைடு ஸ்டிச் பண்ணணும். ஆல் ஓவர் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணுறது லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷிங் இந்த லைன் வந்து எப்படி வரணுன்ற சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அதாவது இந்த ஐப்பட்டி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்பட்டிக்கும் ஹுக் பட்டிக்கும் வந்து 1 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து 9 இருந்தால் அது 8 இருக்கும், இது 10 இருந்தால் அது 9 இருக்கும். ஸோ அதுதான் மெஷர்மெண்ட். இது ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த 1 இன்ச் மேலே தான் நம்ம வந்து கொக்கியோட பட்டி வைப்போம், இந்த ஐ கொக்கி மேலே தான் வைப்போம். ஸோ அதனால இந்த பார்ட் வந்து 1 இன்ச் எக்ஸஸாக இருக்கும், சரிங்களா? இது ஒரு டிப்ஸு. அதாவது 2 அளவும் ஒரே மாதிரிலாம் சில பேர் வச்சு தைப்பீங்க, பட் அப்படி தைக்கக்கூடாது. இதுதான் மெத்தடு. இது 9 இருந்தால் அது 8 இருக்கணும், இது 10 இருந்தால் அது வந்து 9 இருக்கணும், அந்த மாதிரி வைக்கணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம். ஸோ பின்பக்கம் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணணும். அதாவது இந்த 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ஸோ இந்த இடம் வந்து என்ன அளவு இருக்கணும். இப்போ ஹிப்போட அளவு வந்து ஒரு 28 இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம், சரிங்களா? இது வந்து ஒரு 32 சைஸ். ஏன்னா 32 சைஸ் பஸ்ட் இருந்துச்சுன்னா ஹிப்போட அளவு வந்து 4 இன்ச்சு ரெடியூஸ் ஆகும், 28 இருக்கும். ஸோ 28ன்னு போது இப்போ நீங்கள் வந்து அந்த சைடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 8னா 9 அங்கிட்டு 8 வைக்கணும். அப்போ 9 18 போக 17 போக 28ல என்ன இருக்கும், 11 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? இப்போ ஃபோல்டு பண்ணி இது ரெண்டும், இது இந்த பக்கம் ஒரு மார்க், இந்த பக்கம் ஒரு மார்க், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதாவது இதை டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த லென்த்தில் இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மார்க்கரில் எப்படின்னா, இங்கே இருந்து நம்ம 9 இன்ச் வச்சுக்கோனா அந்த டாட்டு ப்ளஸ் இந்த டாட்டை ஈவனாக வச்சு அங்கேருந்து தான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு பின் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்ஸு, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்ம் ஹோல் இருக்கிற இடம். ஸோ இது ஸ்லீவும் அந்த பாடியும் ஜாயிண்ட் ஆன இடம். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஈவனாக வச்சு நம்ம ஒரு பின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஏன்னா நிறைய பேர் அதை தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதனால என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வரணும் ஸ்டிச்சிங், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ப்ளஸ் ஷேப்பில் இருக்கா, சரிங்களா? இப்போ நம்ம கையை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஷேப்பு கரெக்டாக இருக்கணும். அதாவது இந்த இடம் மேலேயோ இந்த இடம் இறங்கியோ அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து அன்ஈவனாக தான் இருக்கும். அந்த அன்ஈவன் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல லூசஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலை கொண்டுட்டு வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு பின் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு மார்க் பண்ணியோ சின்ன ஸ்டிச் வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல லுக் கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா, 2 பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ணும்போது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.